Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். உங்கள் எல்லாரையும் இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அப்படி தானே? எல்லாரும் சூப்பராக உங்கள் எக்ஸாம்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரோக்ராமை நம்ம ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. Art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக நல்ல ஆக்ஷனோட ஒரு ஆக்ஷன் சாங்க்கு ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? கத்தருக்கு கீழ்ப்படி சத்துருவ
எப்சி, எல்லாருக்கும் அந்த ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணாங்க. உனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்ததா? ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? ரொம்ப நல்ல ஆண்டவர், ரொம்பவே நல்ல, ரொம்பவே ரொம்ப 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 நல்ல நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எஸ் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு. வார்த்தையில் வல்லவர் நம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம் நம் இயேசு. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஓ, ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் நம் இயேசு. ஆமென். யோசித்து பார்க்குறீங்களா? உலகம் எடுக்க கொடுக்க முடியாத சமாதான சந்தோஷம் தருகிறவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, அழகில் சிறந்த ஆண்டவரை துதிப்போமா? அழகில் சிறந்தவர் இயேசு, அன்பு நிறைந்தவர் இயேசு. அழகில் சிறந்தவர் இயேசு, அன்பு நிறைந்தவர். சந்தோஷம் சந்தோஷம் தருபவர் இயேசு, சாத்தானை ஜெயித்தவர் இயேசு. சந்தோஷம் தருபவர் இயேசு, சாத்தானை ஜெயித்தவர் இயேசு. அபிஷேகநாதரம் இயேசு, ஜெயம் தரும் தேவனம் இயேசு. அபிஷேகநாதரம் இயேசு, ஜெயம் தரும் தேவனம். ராஜாதி ராஜாதி ராஜனம் இயேசு, கத்தாதி கத்தராம் இயேசு. ராஜாதி ராஜனம் இயேசு, கத்தாதி கத்தராம். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு. சொல்லுங்க. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு. ஒரு விசை கூட. ஆராதிப்போம் நம் இயேசு ராஜனை, போற்றிடுவோம் நம் அன்பு நேசரை. ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவன் என்று கேட்பதே. ரொம்ப ரொம்ப உம்மை ருசித்து பார்க்கிற கிருபை தாங்க. அற்புதங்கள் செய் இன்னும் அதிகமாய். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம். அல்லேலூயா. அற்புதங்கள். எஸ் மாஸ்டர், நீ ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசு, அற்புதங்கள் செய்பவர் இயேசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ரொம்பவுமே அழகாக ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இன்னைக்கான தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கான தீம் என்ன எப்சி? இன்றைக்கான தீம் என்னென்னா, ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து வாழும்போது நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அவங்களே வாழ்ந்து நமக்கெலாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இல்லையா? அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் இருக்கணுன்றத ஒரு கதை மாதிரி சூப்பராக நமக்கு நம்மளோட அக்கா சொல்ல வராங்க. எல்லாரும் சேர்ந்து கதை கேட்க போகலாமா? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட்.
ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் ப்ரோக்ராமில் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏசப்பாவோட லைஃப்பில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். என்ன அப்படின்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்திருந்தப்போ அவங்க மினிஸ்ட்ரிலாம் பண்ணி கடைசியில், அதாவது மரிக்கிறதுக்கு, ஏசப்பா சிலுவையில் மரிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பஸ்கா அப்படின்ற ஒரு பண்டிகை வருது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இஸ்ரவேலர்கள் எல்லாருமே வருஷம் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பிதா கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஏசப்பா வந்து அவங்களோட சீஷர்கள், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சீஷர்கள் 12 பேர், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா சீஷர்களும் வந்த அப்புறம் ஏசப்பா ஒரு பவுல் எடுக்கிறாங்க, ஒரு பாத்திரம், அதில் தண்ணி, இது மட்டும் இல்லாமல் ஒரு டவல். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்களாம், ஒவ்வொரு சீஷருடைய கால்களையும் கழுவுறாங்களாம். அதாவது ஒவ்வொரு சீஷருடைய கால்களையும் தண்ணினால் கழுவி அந்த டவலால் என்ன பண்ணுறாங்க, தொடச்சி விடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு சீஷருடைய கால்களையும் கழுவிட்டு இருக்கிறாங்க. பேதுருவோட டேர்ன் வருது. பேதுருவோட கால்களை கழுவும் போது பேதுரு சொல்கிறாரு, ஏசப்பா நீங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய கால்களை எப்படி கழுவ முடியும், நீங்கள் கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து ஏசப்பாட்ட கேட்குறாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, நான் கழுவணும், நீ கழுவலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து பேதுருட்ட சொல்கிறாங்க. உடனே பேதுரு சொல்கிறாரு, அப்போனா என் கால் மட்டும் இல்லை ஏசப்பா, என்னோட தலை, என்னோட கை எல்லாத்தையும் கழுவுங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ பீட்டரோட கால்களையும் கழுவுறாங்க. இப்படியே ஒரு காலாக கழுவுறாங்க. இதில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யூதாஸ் காரியோத். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏசப்பாவை காட்டி கொடுத்தது யார், யூதாஸ் காரியோத். சிலுவையில் அறையப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யூதாஸ் காரியோத்தாக இருந்தாங்க. ஸோ அந்த சீஷரும் இந்த 12 பேரில் இருக்கிறாங்க. அந்த சீஷருடைய கால்களையும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்களாம், கழுவுறாங்களாம். ஸோ இப்படியே அந்த 12 பேரோட கால்களையும் கழுவி முடிச்சு ஏசப்பா வந்து பிளேஸில் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்து அப்புறம் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ வெரி குட். என்ன அப்படின்னா, ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்னைய வந்து போதகர்னு சொல்கிறீங்க, கடவுள்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், நான் போதகர் தான், நான் தான் கடவுள். அப்போது நானே என்ன செஞ்சுருக்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய கால்களெல்லாம் கழுவியிருக்கிறேன். அதாவது கடவுளாக்கி நானே என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களுடைய கால்கள்லாம் கழுவிருக்கிறேன். அப்போது நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும், மிச்சவங்களுடைய கால்களை கழுவணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சுருக்கணும், நீங்கள் என்ன செய்யணும், மிச்சம் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, பிளஸ்ஸடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்காரன் என்ன பண்ண முடியாதான், எஜமானை விட பெரியவங்களாக இருக்க முடியாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? ஒரு வேலைக்காரங்க எஜமான், அவங்களோட மாஸ்டரை விட பெரியவங்களாக இருக்க முடியாது. ஸோ நம்மளோட மாஸ்டர் யாரு, ஏசப்பா. அப்போ நம்மளாம் யாரோட சர்வன்ஸ், ஏசப்பாவோட சர்வன்ஸ். அப்போ நம்மளாம் கண்டிப்பாக ஏசப்பாவோட பெரியவங்க கிடையாது தானே, ஏசப்பா தான் பெரியவங்க. அப்போது அப்படிப்பட்ட நம்மளோட மாஸ்டர் ஏசப்பாவே என்ன பண்ணுறாங்க, வந்து மனுஷங்களாகிய சீஷரோட கால்களை கழுவும் போது நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்மளை சுற்றி உள்ளவங்கள சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, சர்வ்னா என்ன? நம்மளை சுற்றி நிறையா பேருக்கு ஹெல்ப் தேவைப்படலாம். இப்போ நம்ம வீட்டில் இருந்து, உங்கள் அம்மா அப்பாவில் இருந்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து, இல்லை தெரியாதவங்க கூட யாராவது உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரலாம். அப்போது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிகிற காரியங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, யூதாஸ் காரியத்தோட கால்களையும் கழுவுறாங்க. ஏசப்பாவுக்கு தெரியும் யூதாஸ் காரியத்தை தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணல ஏசப்பா, அவன் என்னை காட்டி கொடுக்குறனால நான் அவனுக்கு கால்களை கழுவ மாட்டேன்லாம் ஏசப்பா சொல்லவே இல்லை. ஏசப்பா ஈக்குவலாக எல்லாரையும் சர்வ் பண்ணாங்க, ஈக்குவலாக எல்லாரையும் நேசித்தாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளை பிடிக்காதவங்க கூட இருக்கலாம், கரெக்டாக? நம்மளை பிடிக்காதவங்களா இருந்தாலும் நம்ம ஏசப்பா மாதிரி என்ன செய்யணும், எல்லாரையும் ஈக்குவலாக நேசிக்கணும், எல்லாரையுமே நேசிக்கணும். நம்மளை பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களையும் சர்வ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏசப்பா மாதிரியே நானும் என்ன செய்வேன் அப்படின்னா, என்னை சுற்றி உள்ளவங்களெல்லாம் நான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம். அப்படி நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல யாரோட நாமம் தான் மகிமைப்படுது, ஏசப்பாவோட நாமம் மகிமைப்படுது. அப்போது நம்ம அப்படி பண்ணும்போது ரொம்ப யார் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னா, ஏசப்பா தான் ஹாப்பி ஆவாங்க. ஸோ நம்ம ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே நான் ஏசப்பாவை என்ன ஹாப்பி ஆக்குதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். இன்னொரு யூஸ்ஃபுல் செஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ணிக்கிட்டதெல்லாம் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்களா? இப்போது நம்ம மெமரி வேர்ஸ் படிச்சுட்டு வந்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வசனம் படிக்கலாமா? ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர். மத்தேயு 21:9. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதே வசனத்தை இங்கிலீஷில் படிக்கலாமா? Blessed
is the one who comes in the name of the Lord. Matthew 21:9. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல? நீங்கள் சீக்கிரமாக அதை மெமரைஸ் பண்ணி வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஆப்ஜெக்ட் லெசனில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் லெசனில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சரி எப்சி, நான் உன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கவா? கொஸ்டினா? சரி கேளு. சரி, நம்ம கையை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? இது என்ன சில்லியாக கொஸ்டின் கேட்க? கையை வச்சு என்ன பண்ணுவோன்னு கூடயுமா தெரியாது? நம்ம கையை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னா அதை கேரி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்றதுக்காண்டி முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளுக்கு சுற்றி இருக்கிறத க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம கைகளை கொண்டு தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்மள்ட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு நம்ம கையை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்ம கையை தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் ஏசப்பா அவங்க இந்த பூமியில் மனுஷனாக வாழும்போது அவங்க கையை வச்சு நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனாங்க. அதுக்கப்புறமா நடக்க முடியாதவங்கள கையை வச்சு தூக்கி சுகமாக்குனாங்க. அவங்களுக்கு சிறு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவங்க கைகளை கொண்டு தான் அவங்களெல்லாம் அரவணைச்சாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? ஆமாம், 5 அப்பம் 2 மீன்களை ஏசப்பா தொட்டு ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கும் மேற்பட்டவங்களுக்கு போஷிக்கிறது அளவுக்கு அது பெருக பண்ணாங்கல்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? நமக்கு ஏசப்பா அழகாக 2 கை தந்திருக்காங்கல்ல, அதை நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம நெய்பர்ஸ், நம்மளால் முடிஞ்ச எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். So friends, we should serve others like Jesus. சாம், பாத்தியா, இந்த ஆப்ஜெக்ட் லெசன் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம நிறையா விஷயத்தை இதுலேருந்து கற்றுக்குறோம். ஆமாம் எப்சி, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் லெசன்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பப்பட் டான்ஸ் பார்க்க போகிறோம். பைபிள் படிக்கணும், வசனம் கேட்கணும், அதன்படி வாழ்ந்து காட்டணும். சர்ச்சுக்கு போகணும், சாத்தா இருக்கணும், வசனத்தை வாழ்ந்து காட்டணும். வேணா 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 இந்த மொபைல் போனு, வேணா 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 இந்த பப்ஜி கேமு, எனக்கு இயேசு மட்டும், அடடா இயேசு மட்டும், ஐயோ இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும். இந்த லேசினஸ் பொண்ணு எல்லாம் காணா போகும். அடடா இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும். இந்த சாத்தானோட வாழு எல்லாம் சுருண்டு போகும். தாரா தாரா ரே 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 தாரே ரே ரே தாரா ரே ரே தானா தானே 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 தானா நானா நானே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பப்பட் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா? சூப்பராக இருந்ததுல்ல? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye. பாய்.